மின் கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி, சயித்தின் வேண்டுகோள். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். வீட்டினுள் திடீரென பரவிய தீ, எரிந்து கருகிய 3 பிள்ளைகளின் தந்தை. பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். வாந்தி எடுத்த நபருக்கு நேர்ந்த சோகம், யாழில் சம்பவம். யாழில் திருமணமாகி 1 மாதத்தில் நேர்ந்த துயரம். தேசிய ஒலிம்பிக் குழுவின் முன்னாள் செயலாளருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளான கார், 3 படுகாயம். இலங்கை கலைஞர்களுக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு. மின் கட்டணத்தை அதிகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவரது அலுவலகத்திலிருந்து விடுக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொடர்ந்தும் எதிர்வரும் மின்பட்டியல் தொடக்கம் மின்சார கட்டணத்தை 25 தொடக்கம் 35% வரையில் அதிகரிக்கும் செயற்பாடொன்றை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்வதாக வாக்களித்து பதவிக்கு வந்தவர்கள் அதனை மேற்கொள்ளாத காரணத்தினாலேயே மின்கட்டண அதிகரிப்பிற்கான நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை குறைப்பதாக வாக்களித்து பதவிக்கு வந்த அரசாங்கம் அதற்கு மாற்றாக கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிராக அனைத்து தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவளை கெரோலினா தோட்ட பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்ற ஒரு குழுவினர் பயணித்த காரே இவ்வாறு விபத்துக்குள்ளாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் காயமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துக்கு வழிவிட முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுமார் 20 அடி பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவின் முன்னாள் செயலாளர் மெக்ஸ்வெல் டி சில்வாவுக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பல ஆண்டுகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் டி சில்வா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் தேசிய ஒலிம்பிக் குழுவின் நெறிமுறைகள் குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு அவருக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டதாக குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக சர்வதேச ஒலிம்பிக் குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி 5 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ள முன்னாள் செயலாளர் எந்தவொரு வெளிநாட்டு நிகழ்வுகளிலும் அல்லது சர்வதேச மாநாட்டிலும் இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டார். கொஸ்லந்த மேரியபெத்த பகுதியில் நேற்றைய தினம் ஒருவர் தனது வீட்டில் ஏற்பட்டு தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கொஸ்லந்த போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 66 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் நடந்தபோது அவர் வீட்டில் தனியாக இருந்ததாகவும் பின்னர் அவர் தீயுடன் வீட்டிலிருந்து வெளியே வந்து சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் சமையலறையில் ஒரு வெற்று பெட்ரோல் கலன் கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதனால் இந்த தொழிற்துறையின் முக்கிய பிரிவுகளில் படிப்படியாக மீண்டும் செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச ரீதியாக முன்னணியில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளதுடன் வாகன சந்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாகன சந்தை நுட்பமான மீட்சி கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிக இறக்குமதி வரிகள், வெளிநாட்டு நாணயத்திற்கான வரையறுக்கப்பட்ட அணுகுமுறை மற்றும் ஸ்திரமான நீண்டகால கொள்கைகளின் அவசியத்தன்மை போன்ற காரணிகள் தொழில்துறையின் வளர்ச்சியை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் கரணி அமரசூரியவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்குள் பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பிரசார காலம் நிறைவடைந்ததன் பின்னரும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுமாறு கட்சி ஆதரவாளர்களை கரணி தூண்டியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இதன் அடிப்படையிலேயே பிரதமருக்கு எதிராக
எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சியை சேர்ந்து அனைத்து கட்சிகளுடனும் விரிவான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் பாரதூரமான அளவில் தேர்தல் சட்டங்களை மீறியதாகவும் இதனூடாக அவர் பிழையான முன்னுதாரணத்தை வழங்கியதாகவும் அந்த உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறெனினும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது ஏனைய எந்த ஒரு எதிர்க்கட்சியோ அதிகாரப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் வைத்தியசாலையில் பணிபுரியும் சிற்றூழியர் ஒருவர் வாந்தி எடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த மரணம் நேற்றைய தினம் சம்பவித்துள்ளது. நீர்வேலி போதர்மடை ஒழுங்கையைச் சேர்ந்த 41 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதய நோய் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் திருமணமாகி 1 மாதமே நிறைவடைந்த நபர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். சுழிபுரம் பெரியபுலம் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பரஞ்சோதி ததீஸ்கரன் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபருக்கு கடந்த 9/4/2025 அன்று திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் தம்பதிகள் இருவரும் உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று திருமண விருந்து உண்டுவிட்டு வீடு வந்த வேளை வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதன்போது வைத்தியர் ஒருவரிடம் சிகிச்சை பெற்றும் வாந்தி குணமாகாத நிலையில் பின்னர் சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள நிலையில் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கை கலைஞர்களுக்கு திரைப்படங்களில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க இலங்கையில் திரைப்படங்களை இயக்கி நடிக்க ஆரம்பித்துள்ளதாக தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஜெய் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.